Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் சிவாஜி கணேசன் சார் ட்ரை பண்ணுறாரு, காளிமுத்து சாரோட சன் ட்ரை பண்ணுறாரு, சாண்டோ சின்னப்ப தேவர் ட்ரை பண்ணுறாரு. எதுவுமே ஒரு ஃபோட்டோ ஷூட் அளவுக்கு தான் போகுது, படமே எடுக்க முடியல. ஏன்னா தேவர்ன்றவர் ஒரு வைப்ரேஷன் உள்ளவர், பவர்ஃபுல்லானவர். அவரை தொட்டிங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக தொடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தேன். இது ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் கிடையாது சார். நீங்கள் ஒரு கெட்டப் போட்டுட்டு நடிக்கணும் அப்படி நடிக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. இது ஒரு தெய்வீகம் பொருந்திய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்குள்ளே போனோன்னா நம்மளுக்குள்ள அந்த தெய்வீகத்தை கொண்டு வரணும். அவர் ஒரு சித்தர். அந்த சித்தர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்வியல் முறையை நம்ம கொண்டு வந்தால் தான் அந்த கேரக்டர் நடிக்க முடியும். நீங்கள் ஒரு நாள் தேவரா மேக்கப் போட்டு நடித்தாலும் 2வது நாள் 3வது நாள் உங்கள் உடம்பு என்னென்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படியே நிறைய மரணங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு சார். அந்த அவரை பற்றி பேசுகிறப்போ நம்மளுக்கு கனத்த இதயம் வருது. அதனால தான். ஏன்னா ஒரு அரசியலில் ஏற்பட்ட துன்பங்கள், அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், இதெல்லாம் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்தாரு, இப்படி இருந்தார், இவரை இப்படி தப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இவரை உண்மையை நடந்ததை நம்ம வெளிக்கொண்டு வரணும். உலகம் முழுவதும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியணும் அப்படின்ட்டு என்னுடைய இந்த ஜென்மத்தின் கடன். படத்தில் நடிக்கிறதுனால எந்த நடிகன் காலையிலையும் போய் எந்த ரசிகர் விட மாட்டான். ஃபோட்டோ எடுப்பான், ஆட்டோகிராஃப் எடுப்பான், செல்ஃபி எடுத்துக்கலாம். தவிர நேராக பெரிய பெரிய ஆளுங்க, சாதாரண ஆளுங்க, வசதியான ஆளுங்களாம் குடும்பத்தோட காலில் பத்திரிக்கை கொடுக்குறாங்க. ஐயா நீங்கள் இன்னும் இன்னைக்கு தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய கல்யாணங்களில் எல்லாத்தையும் என்னுடைய பேர் போட்டு நீங்கள் வரணும்னு சொல்லி பத்திரிக்கை அடிக்கிறாங்க. நான் இதுவரெல்லாம் போகல. ஏன்னா இந்த உருவத்தை நான் தப்பாக பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு பயோபிக்காக இருக்காங்கன்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கிடையவே கிடையாது. இது ஒரு சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி இருக்கும். ஏன்னா ஐயாவுடைய சூப்பர் சீன்ஸாக பொறுக்கி இந்த கதையை வச்சுருக்கிறாங்க. எங்கேயுமே எங்களுடைய திணிப்பு இருக்காது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாதாரண எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். ஏன்னா அவர் வெள்ளரிக்காயை கூட சுரண்டி பார்க்க மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு தன்மை உள்ள ஒரு மனிதர். அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு கான்ட்ரவர்சி பண்ணியிருப்பார். என்னுடைய சமுதாயத்தில் இருக்கவங்க, தாமுகவில் இருக்கவங்க, எஸ்டிபியில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் பாராட்டினாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கமெண்ட்ஸில், இதுதான்டா எங்களுக்குள்ள ரத்த பாசம், நாங்களும் தேவரை மாமா மச்சாங்கடா, அண்ணன் தம்பிங்கடா, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது அவங்க கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு பிறப்பால் இஸ்லாமியன். என்னுடைய மனைவி நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் வீட்டில் மதம்லாம் கிடையாது சார். இஸ்லாம் மார்க்கம். இஸ்லாம் மதமே கிடையாது, ஒரு மார்க்கம். அதை நீங்கள் கூட ஏற்றுக்கலாம், நான் கூட ஏற்றுக்கலாம். அவுஜுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவ்வல் கலிமா தய்யிப் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்கள் சொன்னீங்கன்னா முஸ்லீம் ஆகிடுவீங்க. தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு 2 கண்ணுமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் சார். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகர், தயாரிப்பாளர், அரசியல்வாதி, பன்முக வித்தகரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். இன்னும் சில மாதங்களில் நமக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்தான ஒரு மறைக்கப்பட்ட வரலாறை படமாக எடுத்திருக்கும், அதில் நடித்திருக்கும், தேவராக நடித்திருக்கும் திரு ஜே.எம். பஷீர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் ஜே.எம். பஷீர் சார். வணக்கம் மிஸ்டர் மாதேஷ். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததிலும் ரொம்ப சந்தோஷம் சார். பஷீர் சார், உங்களை பார்க்கையிலேயே முத்துராமலிங்க தேவரை நாங்கள் பார்த்ததில்லை, நீங்களுமே நேரில் பார்த்துருக்க மாட்டீங்கன்றதான் நான் நினைக்கிறேன். அவருடைய முகத்தோற்றம், அவருடைய அந்த சிகை அலங்காரம் அப்படியே காட்சி அளிக்கிறீங்க. எப்படி உணர்றீங்க? தேசிய தலைவரை பற்றி படம் எடுத்து அதில் நடிக்கிறீர்கள். நீங்க இதுல இறங்கணும், இதை செய்யணும்னு ஏன் ஒரு முடிவு எடுத்தீங்க? இந்த முக பாவனைகளை வைத்து யாராவது சொன்னாங்களா, நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொன்னாங்களா, இல்ல நீங்களாவே உணர்ந்தீங்களா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி இதுவரையிலும் யாருமே படமா எடுத்ததில்லைன்றது ஒரு வரலாறு. எடுக்க முடியல, எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் கொரோனாக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருந்தேன். நான் எப்பவுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருப்பேன், எல்லாருக்கும் தெரியும், ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னுடைய நண்பர் சௌத்ரின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் சார் நீங்கள் கொஞ்சம் தேவர் மாதிரி இருக்கிறீங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சார், ஒரு வாட்டி ஐயாவுடைய படத்தை யாருமே எடுக்கல, நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வீரசேகர்னு ஒரு மேக்கப் பண்ணியிருக்காரு. சரி, அவரும் சிவாஜி சாருக்கு மேக்கப் போட்ட சண்முகம் சார் 2 பேரையும் கூப்பிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்டுடியோவில் வச்சு ஒரு மேக்கப் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம்.
அப்போ வந்து எனக்கு கர்லிங் ஏர் வச்சிருப்பேன், என்னுடைய ஒரிஜினல் ஏர் அதுதான். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஏரை மட்டும் சரி பண்ணிட்டு ஒரு பட்டை அடிச்சு வச்சு பார்த்தாங்க. பார்க்குறப்போ கண்ணாடியில் பார்க்குறப்போ நானே உணர்ந்தேன், என்னுடைய உருவம் டோட்டலாக மாறி இருக்கு, வேற ஒரு உருவமாக இருக்கு அப்படின்றப்போ அவர் ஒரு வீடியோ கால் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து பறவை சதீஷ்னு சொல்லி. சரி. அவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பக்தியிலும் பக்தி, ஒரு அந்த சிலையை பார்த்தா நின்று வணங்கக்கூடியவர்கள் அவரும் ஒருத்தர். முரட்டு பக்தரா? ஆமாம். அவர் வந்து பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டாருன்னு நானும் கும்பிட்டேன். சதீஷ்னு அழுகுறாரு. என்ன சதீஷ்னா, ஐயா சார் நான் ஐயாவை பார்க்குற மாதிரி இருக்கு, உங்களை பார்க்குறப்ப நான் எங்கே நிற்கிறேன் பாருங்கன்றப்போ கோரிப்பாளையம் தேவர் சிலை கீழே இருந்து அவர் பேசுகிறார் என்கிட்ட வீடியோ காலில். அப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போவே எங்களுக்கு வந்து ஐயாவுடைய ஆசி கிடச்சிதான் நாங்கள் உணர்ந்தோம். நீங்கள் தேவர் ஃபாலோவரா சார் நீண்ட காலமாக? அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவரை பற்றியான பற்று மதிப்பு கேட்குறப்ப தான் நான் உணர்றேன். என்னன்னா, என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தில் தான் இருக்காங்க. சரி. நான் நிறைய பேருக்கு தெரியும் யார் யாருன்னு சொல்லிட்டு. அவங்க சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் இப்போ இறந்துட்டார் அவர். அதே மாதிரி அரசியலில் இருந்த ஒரு பெரிய ஜாம்பான் அவரும் இறந்துட்டார். அது மாதிரி நிறைய தேவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்த முக்கிய நண்பர்களோடு தான் நான் பழகிட்டு இருக்கேன். நான் ஒரு 20 வருஷமா ஐயாவுடைய சமாதிக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது எப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவாங்க, நான் போயிடுவேன், வந்துடுவேன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய கடனா என்னன்னு தெரியல, இந்த வேடம் போடணும்னு சொல்லி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனுடைய கட்டளை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கா? ஆமா. ஏன்னா நான் வந்து தர்கா டியோட்டிஸ் எல்லா தர்காக்கும் போவேன். அதான் நீங்க அடிப்படையில ஒரு இஸ்லாமியர் சார், உங்களுக்குள் தேவர், அது அந்த கனெக்ட் எப்படி சார்? இல்லை, ஐயா வந்து இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவர்னு நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். ஆமாம். அந்த ஐயாவுடைய இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தால ஐயாவுடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் இஸ்லாமிய ரத்தமாக இருக்குன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ எனக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு எனக்கும் அவருக்கு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. என்னுடைய முகம் அது மாதிரி இருக்கு, என்னுடைய உருவத்தோற்றம் அது மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாமே ஏத்துக்கிறாங்க. நீங்க ஐயா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பெரும் தலைவர்கள் எல்லாம் நீங்க அதே மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சரே என்னை வந்து வாங்க தேவர் ஐயான்னு கூப்பிடுவாரு. ஓ, முன்னாள் முதலமைச்சர் யாரு சார்? ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவரு. அப்படிங்களா? நான் வாங்க தேவர் ஐயான்ற அப்படிதான் கூப்பிடுவாரு. ஏன்னா அவரு தான் எனக்கு முதல் அங்கீகாரம் கொடுத்தாரு. நான் அதிமுகவில் இருந்தேன். எனக்கு சில சமுதாய பிரச்சனைகளால அங்க இருக்க முடியாத சூழ்நிலை தான் நான் இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில திமுகவுக்கு வந்துட்டேன். இப்போ உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம், சிவாஜி கணேசன் சார் ட்ரை பண்றாரு, காளிமுத்து சாரோட சன் ட்ரை பண்றாரு, சாண்டோ சின்னப்ப தேவர் ட்ரை பண்றாரு. எதுவுமே ஒரு போட்டோ ஷூட் அளவுக்கு தான் போகுது, படமே எடுக்க முடியல. ஏன்னா தேவர்ன்றவர் ஒரு வைப்ரேஷன் உள்ளவர், பவர்ஃபுல்லானவர். அவரை தொட்டிங்கன்னா ரொம்ப ஜாகிரதையா தொடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால நானு எனக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் என்னுடைய பர்சனலா அதெல்லாம் நான் பண்ணிக்கினேன். இல்ல, வைப்ரேஷன் உள்ளவர், ரொம்ப தாக்கம் நிறைந்தவர் அவரை தொட்டாவே நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் ஏற்படும்னு சிலர் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் சரி கட்ட என்னென்ன செய்திருக்கிறார் ஜெயம் பஷீர் அவர்கள்? இந்த படத்தில் நடிப்பதற்காக என்னென்ன வேலைப்பாடுகளை, என்னென்ன தேவராகவே தன்னை தகவமைத்துக் கொள்ள என்னென்ன வேலைப்பாடுகளை இந்த 2 வருஷமா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் டெஸ்ட் முடிச்ச உடனே நான் தேவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி. ஏன்னா நம்ம இந்த தேவரா நடிக்கிறப்போ நம்மளை இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பண்ணலாம், அஃபிஷியலாக பண்ணலான்னு சொல்லி என் நீண்ட நாள் நண்பர் அரவிந்த்ராஜ் சார், அவர் டைரக்டர் இருக்காரு, ஊமை விழிகள் படத்தினுடைய பெரிய டைரக்டர், அவரை வச்சு இந்த படம் பண்ணலான்னு சொல்லி தேவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்தோம். சரி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரினுடைய வாழ்ந்து மறைந்த ஒரு எம்எல்ஏ அவருடைய புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தின் மூலமா தான் அவங்க பையன் ராமதேவர் இருக்காரு, ஏஆர் பெருமாளுடைய புத்தகம், முடிசூடா மன்னர் என்ற புத்தகம், அரசியல் வாழ்க்கை, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் வாழ்க்கையை தழுவிய அந்த புத்தகத்தை வச்சு இந்த படத்தை ஆராய்ச்சி பண்றப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆராய்ச்சியாளர் நவமணின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அண்ணன் வந்து தேவர் எத்தனை மணிக்கு சாப்பிட்டாரு, எத்தனை மணிக்கு தூங்கினாரு, எத்தனை மணிக்கு என்ன பண்ணாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கோம், பார்த்துருக்கேன் அவரோட. அவரை வந்து நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி எங்களோட இணைச்சிட்டு இப்போ ஐயாவுடைய வாழ்க்கையை ஒரு துளியும் தவறு இல்லாம எங்கேயுமே தப்பு பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு ஜாக்கிரதையா டிராவல் பண்ணி நீங்க அவருடைய வாழ்வியலை இந்த 2-2.5 வருடங்களாகவே திரு நவமணி அவர்கள் கிட்ட தேவருடைய ஆராய்ச்சி முழுமையாக ஆராய்ந்து பேசக்கூடியவர், ஆராய்ச்சியாளர் அவர் தான். அவருடைய வீடியோக்கள் நானுமே நிறைய பார்த்திருக்கேன்.
அவர்கிட்ட கேட்டு அவரை மாதிரியாகவே தன்னுடைய வாழ்வியலை மாத்திக்கிட்டீங்களா இப்போ? அதுதான் நான் சொல்ல வரேன் உங்ககிட்ட. இப்போ அவர்கிட்ட பேசுறப்போ அவர் என்கிட்ட சொல்லுவாரு, ஐயா காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்குவாரு, என்னென்ன பண்ணுவாரு, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அவர் பெண்கள் இடத்துல எப்படி நடந்துக்குவாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறப்ப நானும் அது மாதிரி என் லைஃப்ல ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சரி. ஏன்னா இந்த படம் முடிகிறவர்களாவது நம்ம அது மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ண. ஒரு ஆக்டிங், ஒரு வரலாற்றில் பேசப்பட்ட ஒரு தலைவர், பேசி கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னமும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர், அதை காட்சியாக கொடுப்பதற்கு நாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதற்காகவே மெனக்கடலுக்காக அந்த வேலையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அவரை மாதிரியே வாழ்ந்தால்தான் இதை கொடுக்க முடியும்னு நினைச்சிட்டீங்களோ? இல்ல சார், இது ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் கிடையாது சார். சரி. நீங்க ஒரு கெட்டப் போட்டுட்டு நடிக்கணும் அப்படி நடிக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. இது ஒரு தெய்வீகம் பொருந்திய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்குள்ள போனோம்னா நம்மளுக்குள்ள அந்த தெய்வீகத்தை கொண்டு வரணும். அவர் ஒரு சித்தர். அந்த சித்தர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்வியல் முறையை நம்ம கொண்டு வந்தாதான் அந்த கேரக்டர் நடிக்க முடியும். நீங்க ஒரு நாள் தேவரா மேக்கப் போட்டு நடிச்சாலும் 2வது நாள் 3வது நாள் உங்க உடம்பு என்னென்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படியே நிறைய மரணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு சார் இந்த படத்துல நடிச்சு. இந்த கேரக்டர்ல வந்து நடிச்ச ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது பேர் சொல்ல நான் விரும்பல, நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த மேக்கப் போட்டாலே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன் அந்த அசம்பாவிதங்கள் நடந்ததா சொல்றாங்க? ஏன்னா அவர் ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய சித்தர். அவரை வந்து தவறான ஒரு ஆட்கள் வந்து தவறா பயன்படுத்த நினைக்கும் போது அதுக்கு தண்டனை அவர் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அதனால நடக்கிறதுன்ட்டு நான் உணர்ந்தேன். அதனால நான் அவரை மாதிரியே சித்தர் முறையில் வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த படத்தை வந்து நகர்த்த முடிஞ்சிச்சு. யாராலும் எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தை இவங்களால எடுக்க முடியாது, எவ்வளவோ பெரிய ஜாம்பவன்லாம் ட்ரை பண்ணா, சிவாஜி சாரே ட்ரை பண்ணாரு, முடியல, இவங்களாலாம் முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய ஒரே நம்பிக்கை என்னன்னா, நான் அவர் மீது உண்மையாகவும் பக்தியாகவும் அவர் எப்படி வழியில் நடந்தாரோ அந்த வழியில் நடக்கிறதுக்கு 100% முயற்சி பண்ணேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, என்னுடைய பர்சனல் வாழ்க்கையும் சரி, என் நடை உடை பாவனை, நான் அடுத்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கொண்டு போய் இப்போ படத்தை முடிச்சிட்டேன். நான் இந்த மாதிரி பாணியை கையாளும் போது முழுமையா தேவராகவே தன்னை தகவமைச்சுக்கிறதுக்கான வேலைப்பாடுகள்ல எவ்வளவு வெற்றி பெற்று இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? எவ்வளவு பர்சன்டேஜ்? சார், நான் சிவாஜி சார் லைஃப் ஸ்டைல் படிச்சிருக்கேன் சார். சரி. அவர் வந்து ராஜாவா நடிச்சாருன்னா வீட்டில் கூட ராஜாவா இருப்பாரா. படத்துல அவர் ராஜாவா நடிச்சாருன்னா வீட்டில் ராஜா மாதிரியே வந்து பேசுவாரா. ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்குள்ள உள்ள போயிட்டாதான் அந்த கேரக்டர் வெளியில ப்ரெசென்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து சிவாஜி சாரை பார்த்து தான் நடிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸ்கேல் ஆஃப் ஆக்டிங் அவர் தான். அந்த ஸ்கேல்ல நம்ம எத்தனை இன்ச் இருக்கும், எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். சரி. நான் அதை படிக்கிறப்ப இதை உள்வாங்கி இப்போ ஐயா மாதிரி நான் நடிக்கணும்னா நான் தெரியாது அவர் எப்படி இருப்பாரு. நான் ஒரு 10 வீடியோ தான் இருக்கும், அவர் நடக்கிறது பேசுறது அது மாதிரி வீடியோ தான் இருக்கும். இது உள்வாங்குறப்போ எனக்கு நவமணி அண்ணன் வந்து பெருசா உதவினார். இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் செய்வாரு. அது போக சோ ஐயர்னு ஒரு IAS ஆஃபீஸர், அவரும் என் படத்துல நடிச்சிருக்காரு. அவங்களாம் எனக்கு ரொம்ப ஆலோசனை பண்ணாங்க. ரொம்ப என் கூட டிஸ்கஸ் பண்ணி இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை வழி நடத்துனாங்க. இது வழி நடத்துறப்பதான் இந்த படத்தை ஒரு காலகட்டங்கள்ல எங்களால் நகர்த்தி கொண்டு போக முடிச்சு. சில சமயம் பெரிய பிரச்சனை வரும் சார். இந்த படம் இதோட நின்றுடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துடும். பிரச்சனைனா வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளா இல்ல படத்தை காட்சிப்படுத்தும் போது ஏற்படும்? காட்சிப்படுத்தும் போதும் வரும், இல்ல வெளியில இருந்து வரும், ஏதோ ஒரு ரூபத்துல வரும். ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் வர முடியாதுன்னு சொல்லிடுவாரு. சரி. இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அவரே கொடுப்பாரு. அது அதோட பெட்டரா இருக்கும். யாரு கொடுப்பாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே கொடுக்குறாரு எனக்கு. அவரோட நான் பேசுவேன் சார். தேவரோட நீங்க பேசுறீங்க? கண்டிப்பா பேசுவேன். இப்போ இந்த 2.5 வருடங்களா பேசிட்டு இருக்கேன். ஐயாவுடைய படத்தை பார்த்து நான் பேசுவேன், அவர் எனக்கு பதில் சொல்லுவாரு. அது மாதிரி எனக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. நீங்க வந்து தேவராகவே தங்களை உணர்கிறீர்களா? ஒரு வேலை இல்ல சார், நான் தேவரா உணரல. இப்போ நானு தேவருடைய தொண்டர்களில் நானும் ஒரு தொண்டரா உணர்றேன் அவரை. சரி. ஏன்னா நான் ஒரு கடவுளை நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு முன்னாடி காட்சி அளிப்பாரு. எப்படி சாய்பாபா பேசுறாருன்னு சொல்றாங்களோ அது மாதிரி தேவர் வாழும் சித்தர் வாழும் கடவுள் அவர் பேசுறாரு நம்ம கிட்ட. இல்ல நீங்க அவரை எவ்வளவு உள் வாங்கி இருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு கணத்தை இதயத்துக்கு வரீங்களே, என்ன காரணம்? ஏன் அது? இல்ல அவரை பத்தி பேசுறப்போ நம்மளுக்கு கனத்த இதயம் வருது. அதனாலதான். ஏன்னா ஒரு அரசியலில் ஏற்பட்ட துன்பங்கள், அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், இதெல்லாம் வந்து நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்தாரு, இப்படி இருந்தா இவரை வந்து இப்படி தப்பா ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் இவரை வந்து உண்மையை நடந்ததை நம்ம வெளிக்கொண்டு வரணும், உலகம் முழுவதும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியணும் அப்படின்ட்டு என்னுடைய இந்த ஜென்மத்தின் கடன். சரி. அதனாலதான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்க வந்து ஒரு சித்தராகவே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன தேவர் சித்தராகவே வாழ்ந்தவர், அவருடைய வாழ்க்கை சூழல், அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்ததோ அதையெல்லாம் கேட்டு அதுவாகவே மாறி இந்த படத்தில் நடித்தால் மட்டுமே, கொடுத்தால் மட்டுமே அது மக்களுக்கு சரியான ஒரு தகவல்களை கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ? 100% நினைக்கிறேன் சார். ஏன்னா
எனக்கு சித்தர்கள் பற்றிலாம் தெரியாது. சரி. இப்போ இந்த படத்தில் வந்த உடனே ஒரு 30-32 சித்தரை சந்திச்சிட்டேன். இப்போ திருப்பதி போயிட்டு வரும்போது கொங்கண சித்தர்னு ஒருத்தர் போய் பார்த்தேன். கிருஷ்ணகிரி போயிட்டு வரப்போ ஒரு மௌனசாமியார், நிறைய சித்தர்கள் தொடர்பு எனக்கு தானா கிடையாது. ஆஃபீஸ்க்கு வருவாங்க இங்கே தேடி. பழனியிலேருந்து ஒரு சாமியார் கூப்பிட்டு வர, செந்தில்னு சொல்லிட்டு ஒருத்தர், செந்தில் சித்தர் வந்து கூட்டிகிட்டு வந்து இவர் இந்த சித்தர் அறிமுகப்படுத்துவார். இந்த சித்தர்கிட்டலாம் நீங்கள் போங்கன்னுவாங்க. நான் போனவொன்னே அவங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, அவங்கவுங்க மொழியில் அவங்க பேசுவாங்க. நீ எடுக்கிறது ஒரு சித்தர் படம், அவர் ஒரு சித்தர் தான், நீ அவர் படத்தை தொட்டிருக்க, உனக்கு பெரிய சினிமாவில் எதிர்காலம் இருக்குது, பெரிய பேர் வரும், உனக்கு பெரிய லைஃப் கிடைக்கும், உனக்கு இது பெரிய பாக்கியம், இது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம்னு எனக்கு எல்லா சித்தருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சித்தரோட கனெக்டிவிட்டி வருதுன்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் மார்க்கு. சரி, ஏன் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். ஏன்னா இப்போ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா புகழின் உச்சிக்கு போகும்போது பாபான்னு சொல்லி ஒரு சித்தரை கொண்டு வந்தார். அவர் யாருமே நமக்கு தெரியாது. அவர் அதுக்கப்புறம் அவரே ஒரு சித்தராக மாறிட்டார். இளையராஜா சார் பார்த்தீங்கன்னா மியூசிக்கினுடைய உச்சத்துக்கு போகிறப்ப அவரும் ஒரு சித்தராக மாறி அப்படி வரும்போது எனக்கு இந்த நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார். சில படங்கள் வந்திருக்கு, சில படம் வரல, சில படங்கள் சரியாக போகல. பட் என்னுடைய சினிமா தாகம் வந்து எங்கள் படம்ல ஒரு நடிகனுக்கு என்ன ஆசைப்படுவேன்னா, சார் உங்களோட ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு வந்து கேட்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும், இதுதான் ஒரு நடிகனுடைய ஆசையாக இருக்கும். இந்த ஆசை எனக்குள்ளும் இருந்துச்சு. இந்த ஆசை எனக்குள்ள இருக்கிறப்ப இந்த படத்தை நான் துவங்கி இந்த படம் போயிட்டுருக்கப்ப எங்கே போனாலும் ஒரு 100 பேராவது வந்து என்னோட ஃபோட்டோ எடுப்பாங்க, தேவர்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் சிவகங்கையில் இந்த படத்தோட ஷூட்டிங்கு போயிருந்தேன் சார். கேரவேன் விட்டு கீழே இறங்கினா ஒரு 200 பேர் ஆரத்தியோட மாலையோட நிற்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, வந்தவங்க எல்லாமே காலில் விழுறாங்க, மாலை போடுறாங்க, ஷூட்டிங்கே நடத்த விடல. அந்த எஸ்பியை வந்து சொன்னார், செந்தில்குமார் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து, சார் நீங்கள் இங்கே ஷூட்டிங்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இது கொரோனா டைமு, நீங்கள் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது, தயவு செய்து போங்க சார், ரொம்ப கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருது அப்படின்ட்டு ஊர்லேருந்து வண்டி பிடிச்சி வந்துடுவாங்க. எங்களால் ஷூட்டிங்கே பண்ண முடியாது. ஷூட்டிங் நாளதே இருக்கும், ஒரு 10 பேர் வந்து நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க, மாலை போடுவாங்க. எங்கள் டைரக்டர் டிஸ்டர்ப் ஆகிட்டார், நாங்கள் இது எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு மரியாதை, ஒரு இந்த படத்தில் நடிக்கிறதுனால எந்த நடிகன் காலிலையும் போய் எந்த ரசிகர் விட மாட்டான். ஃபோட்டோ எடுப்பான், ஆட்டோகிராஃப் எடுப்பான், செல்ஃபி எடுத்துக்கான தவிர நேராக வந்து பெரிய பெரிய ஆளுங்க, சாதாரண ஆளுங்க, வசதியான ஆளுங்களாம் வந்து குடும்பத்தோட காலில் வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க. ஐயா நீங்கள் வந்து இன்னும் எல்லா இன்னைக்கு தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்குலத்தோர் சமுதாயத்தினுடைய கல்யாணங்கள்ல எல்லாத்தையும் என்னுடைய பேர் போட்டு நீங்கள் வரணும்னு சொல்லி பத்திரிக்கை அடிக்கிறாங்க. நான் இதுவரெல்லாம் போகல, ஏன்னா இந்த உருவத்தை நான் தப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணம். இப்படி வாழ்ந்துட்டு இந்த படத்தை வந்து ஒரு பீரியட்க்கு மேலே எங்களால் கொஞ்சம் நகர்த்த முடியாத ஒரு சின்ன சுச்சுவேஷன். ஏன் இவ்வளோ லாங் பீரியட், ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு நீங்கள், அது என்ன காரணம்? இல்லை சார், இது ஃபுல்லாக ஒரு பயோபிக்ன்றதுனால ஒரு விஷயமா தேடி தேடி பண்ண வேண்டியதாக இருக்குது சார். என்னுடைய லொக்கேஷன்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள லொக்கேஷன்ஸ் வேறு, இப்போ வேறு லொக்கேஷன் எல்லாம் மாறி இருக்கும். இப்போ நாங்கள் ஆர்ட் டைரக்டர் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணோமா, அவங்க பில் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துடலாம், அந்த அளவு பில் கொடுப்பாங்க. அதை மேட்ச் பண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு. அதை அப்படியே காட்சிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படியா? இல்லை சார், இந்த படத்தை முழுவதுமே அவருடைய காலடிகள் படுற இடங்களை தான் நாங்கள் போய் எடுத்திருக்கோம். அங்கதான் எந்த சம்பவம் எங்க நடந்துச்சோ அந்த சம்பவம் அதே இடத்துல தான் நடந்திருக்கும். அங்கதான் நாங்க எடுத்திருக்கோம். தேவர் வாழ்ந்த பகுதிகள் கண்டிப்பா. ராமநாதபுரம் எங்க போயிருக்கீங்க? அவரு என்னென்ன ஊருக்கு போயிருக்காரோ, எந்தெந்த சமயத்துல எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரோ, புதுக்கோட்டை, ராம்நாடு, என்னென்ன ஊருக்கு போயிருக்காரோ எல்லா கல்லல்ல இருந்து எல்லாமே எடுத்திருக்கோம். அவர் காலடிப்பட்ட இடங்களை எடுக்கணும்னு தான் நாங்கள் முடிவு பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் இந்த படங்கள் வந்து அதுவே சிலதை சேர்த்துக்குது சார். சரி, நாங்களாம் முடிவு பண்ணல. பாரதி ராஜா சாரா அதுவா சேர்த்துக்குச்சு, ராதா ரவியா சேர்த்துக்குச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யார் யாரு? திரு ராதா சார் ஒரு 32 நடிகர்கள் நடிச்சிருக்காங்க சார். முக்கியமான ஃபேஸ் வேல்யூ உள்ள நடிகர், எல்லாருமே ஃபேஸ் வேல்யூ உள்ளவங்க. MS பாஸ்கர் இருக்காரு, வாகை சந்திரசேகர் இருக்காரு, ராதா ரவி இருக்காரு, அண்ணன் சரத்குமார் சார் இருக்காரு. அப்ரோச் பண்ணாமே உள்ள வந்தவங்க யார் யார் சார் இதுல? சார் இது எல்லாருமே அப்ரோச் பண்ணாம வந்தவங்க தான் சார். இவங்கலாம் எல்லாருமே அப்ரோச் பண்ணாம, ராதாரவியெல்லாம் எனக்கு ஃபோன் போட்டு போஸ்டர் பார்த்தோன்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு. டேய் நீ ஜெயிச்சுட்டடான்னாரு. என்ன இல்ல இந்த போஸ்டர் பார்த்தோன்னு நீ முடிவு பண்ணிட்டேன், நீ 100% வின், இந்த படத்துல நான் என்ன நடிக்கணும் சொல்லுனாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தேவருடைய அட்வொகேட்டா நடிக்க வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். அவர்லாம் வந்து ஸ்கிரீன்ல பின்னி இருப்பார் சார். நாங்க இப்போ டப்பிங் போயிட்டு இருக்கோம். பாக்குறப்ப எங்களுக்கு தெரியுது இந்த படத்தினுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது ஒரு பயோபிக்கா இருக்காங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கிடையவே கிடையாது. இது ஒரு சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி இருக்கும். ஏன்னா ஐயாவுடைய சூப்பர் சீன்ஸா பொறுக்கி இந்த கதையை வச்சிருக்காங்க. எங்கேயுமே எங்களுடைய திணிப்பு இருக்காது.
உண்மை மட்டுமே எங்கள் டைரக்டர் சொல்லியிருப்பாரு. சரி, இந்த நவீன காலகட்டம் 21ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு தேவருடைய வாழ்க்கை வரலாறு கொடுக்கும்போது அவர் வாழ்ந்த காலத்தில் ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கும் ஆளாளுக்கு ஒரு கதைகள் சொல்றாங்க. அதில் உண்மையும் இருக்கலாம். சரிங்களா? அதையெல்லாம் அப்படியே காட்சிப்படுத்த முடியுமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில? ஆனால் அப்படிதான் கொடுத்துருக்கீங்களா நீங்க? இந்த படத்தினுடைய தன்மையே மறைக்கப்பட்ட வரலாறு தானே சார். நீங்க எதெல்லாம் மறைச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் உண்மைகளை மறைச்சிருக்கீங்களோ அந்த உண்மைகள் எல்லாம் சொல்றது தான் இந்த படமே. நீங்க மறைக்கப்பட்ட வரலாறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. உண்மைகள் அப்படியே கொடுக்கணும். அதுதான் இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. ஆனால் ரொம்ப கவனமாகவும் கொடுக்கணும்ல. இன்னைக்கு எதுவும் ஒரு சமூக பதற்றம் வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம சரியா கொண்டு போகணும்ல. இன்னைக்கு இருக்கிற கால சூழலுக்கு ஏற்றாற் போல கொடுக்கணும்ல கதையை. நீங்க நல்ல கேள்வி கேட்குறீங்க. பண்ண அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாதாரண எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஏன்னா அவர் வெள்ளரிக்காயை கூட சுரண்டி பார்க்க மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள ஒரு தன்மை உள்ள ஒரு மனிதர். அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு கான்ட்ரவர்சி பண்ணியிருப்பாரு. சரி, இதுதான் சார் உண்மை. ஒரு பிரச்சனைக்குரிய மனிதர் அல்ல தேவர். ஆமா, பிரச்சனைக்குள்ள மனிதரை நீங்க எடுக்கும் போதுதான் பிரச்சனை வரும், கான்ட்ரவர்சி வரும். இவர் பிரச்சனைக்குள்ள மனிதனே கிடையாது. பிரச்சனைக்குள்ள மனிதனா சித்தரிக்கப்பட்டிருக்காரே தவிர பிரச்சனைக்குள்ள மனிதனே கிடையாது. அப்படி இருக்கப்ப இதுல கான்ட்ரவர்சி வரணும்னு அவசியமே இல்லை சார். அப்படி கான்ட்ரவர்சி வருது, யாராவது கான்ட்ரவர்சியில் கொண்டு வந்தாங்கன்னா என்னுடைய கருத்து என்ன இருக்குன்னா, அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வருகிறார்னு தான் நான் நினைப்பேன். மக்கள் மத்தியில அவர் தன்னை அடையாளப்படுத்திக்க வருகிறாரு. ஏன்னா இது கான்ட்ரவர்சி உள்ள மனிதனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தானே. கடவுளை போய் நீங்க கான்ட்ரவர்சி பண்ண முடியாதுல்ல. அவரை எப்படி நீங்க கான்ட்ரவர்சி பண்ண முடியும்? சரி, நீங்க இந்த 2.5 வருட காலத்துல படம் ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்வியல்ல சாப்பிடும் போதோ தூங்கும் போதோ உங்களுடைய தினந்தோறும் நடக்கக்கூடிய சூழ்நிலையிலோ உட்கார்ந்து பல விஷயங்களை உள்வாங்கக்கூடிய சூழ்நிலையோ அசை போடக்கூடிய சூழ்நிலையில தேவர் உங்களோடு பேசியதாகவோ அல்லது உங்களோடு அவர் அசை போடுவதாகவோ உங்களை சுற்றி இருப்பதாகவோ நீங்க உணர்ந்திருக்கீங்களா? 100%. அப்படியா? எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எந்த விஷயம் நடத்தினாலும் அவர்கிட்ட கேட்போம். அவர் அதுக்குண்டான பதில் கொடுப்பாரு. ஒன்று பூ போடுவார், இல்லை அதுக்குண்டான ஆளை வாசப்படல நிற்க வைப்பார். அப்படியா? ஆமாம். என் டைரக்டருக்கு உணர்ந்திருக்கீங்களா? 100% சார். நேரில் உணர்ந்திருக்கீங்கன்னா மற்றவர்களும் உணர்ந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க அதுக்காகவே தன்னை தகவமைத்து நான் இந்த 2 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்றீங்க. உங்க டீம்ல இருக்கிறவங்களும் உணர்றாங்கன்னும் போது சார், இப்போ நான் உணர்ந்தப்போ தானே சார் அவங்க உணர்வாங்க. சரி, இப்போ நான் ஒரு விஷயத்தை நம்பி அவர்கிட்ட ஒரு பேப்பர் வைக்கிறேன்னா அவர் பூ போடுவாரு, அந்த விஷயம் நடந்துடும். இல்லைன்னா அந்த விஷயம் அப்படி நடக்காம இருக்கிறப்போ அது சம்மந்தப்பட்ட ஆள் வந்துடுவாங்க எங்களை தேடி. அவங்க யாருன்னே தெரியாது, அது சம்மந்தப்பட்ட ஆள் எங்களை தேடி வந்துடுவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், சார் இளையராஜா தான் சார் இதுக்கு மியூசிக் பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். அங்கே போனால் இளையராஜா ரெடியாக இருப்பார், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் சில விஷயங்கள் நினைக்கிறப்ப அவர்கிட்ட கேட்பேன், இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. முடியவே முடியாதுன்னு, சரத்குமார்லாம் நடிக்கவே மாட்டார், அவர் ஒரு வேற சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றப்போ நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவர் வந்தால் தேவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறப்போ அது அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அவர் இப்போ 100% நான் நடிக்க வரேன்னு சொல்லிட்டு இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் எங்களை நகட்டி கொண்டு போகிறது அவர் தான். அவர் சொல்கிற உத்தரவு சார். இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் உத்தரவு கேட்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கடவுள்கிட்ட உத்தரவு கேட்கலாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை எடுக்கிறதுனால நம்ம அவர்கிட்ட உத்தரவு கேட்கலாம். இது மாதிரி பண்ணலாமா, இவரை வச்சுக்கலாமா, யார் வேணான்னு அவர் முடிவு பண்ணுவார் சார். என்னுடைய டீம்லயே யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களாம் வேணான்னு அவரே விலக்கி விட்டுட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விலகிட்டாங்க. அவங்க இப்போ யார் சரியா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் என் கூட இருக்காங்க. இந்த படத்தை என்னால் நகட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஃபினான்ஷியலா என்னுடைய நண்பர்கள் நிறைய எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்கள இந்த சமயத்துல நான் பதிஞ்சாகணும். இந்த சௌத்ரியுடைய கேரக்டர் என்னன்னா, இந்த படத்துல முதலா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா நீங்க இருக்கீங்க, அவருடைய வாழ்க்கையை பண்ணலான்னு சொல்லி இதை ஃப்ரேம் பண்ண ஒரு சௌத்ரி அவரு தான். இது ஃபினான்ஷியலா நாங்கள் கொண்டு போறப்போ முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏன்னா பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு. அப்படியே இன்னைக்கு டபுள் டிஜிட் சீல போயிட்டோம். ஒரு ஏற்கனவே ஒரு திட்டமிடல் வச்சிருந்தீங்க, ஆனா டார்கெட் இவ்வளோன்ட்டு இப்போ எவ்வளவு போயிருக்குது? இல்லை சார், நாங்கள் சிங்கிள் டிஜிட்டில் இருந்தோம் சார். இப்போ இது டபுள் டிஜிட்டாக போயிடுச்சு சார். சரி, இப்போ எங்களுக்கு நண்பர்கள் தேவைப்பட்டாங்க. இப்போ என் மீது பற்று உள்ளவர்கள், என் கூட இருக்கிறவங்க, சைதை பாபுன்னு சொல்லி ஒருத்தர் அண்ணன், அப்புறம் SSR சத்யான்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தர், அப்புறம் ஜெயந்தினி கோவிந்தராஜன் சொல்லி ஒருத்தர். இவங்க 3 பேரும் யாருன்னா, நாங்கள் வீக்கெண்ட் ஆனால் ஒன்னா டூர் போவோம் ஃபேமிலியோட. சரி சரி. இது மாதிரி ஃபேமிலியோட டூர் போய் குடும்பமா பழகக்கூடிய நண்பர்கள். இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்போ இந்த பூஜைக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களா அவங்களுக்கும் தேவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஒவ்வொருத்தரும் வேற வேற கம்யூனிட்டி. அவங்க யாருமே தேவர் கிடையாது. அவங்களா தேவருடைய படத்தை எடுப்போம், நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும்னு சொல்லி தான் அவங்களாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த படம் முழுக்க நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கிறது காரணம் இந்த 3 தயாரிப்பாளர்கள் தான். MM பாபு,
SSR சத்யா, ஜெயந்தினி கோவிந்தராஜ், இவங்க 3 பேர் தான். இவங்கெல்லாம் வந்து அரசியலாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு களத்தில் இருப்பாங்க. இப்போ நாங்கள் இது ஆரம்பித்தது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்ததுனால இப்போ அவங்களோட அப்படியே பயணிச்சுட்டே இருக்கோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த படம் முடியறதுக்கு காரணமும் அவங்க தான். எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்புகள் இருக்கும். கண்டிப்பா நீங்க தேவரா நீங்க நடிக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம், அதுவும் நீங்க இஸ்லாமியர் அப்படின்னும் போது நீங்க அதற்கு விளக்கம் கொடுத்தீங்க ஆரம்பத்திலே. பட் எதிர்ப்புகள் இருந்திருக்குமே, என்ன மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் சந்திச்சீங்க? என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து பொட்டு வைக்க கூடாது சார், இது பட்டெல்லாம் வச்சு அறாமுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த வேலைலாம் பண்ணுவேன். ஏன்னா இந்த படத்துல வந்ததுனால பண்றதுனால நான் லாஸ்ட் டைம் ஷூட்டிங்ல வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்க சார். இந்த கெட்டப் போட்டால் எனக்கு 3 hours ஆகும். ஐயாவுடைய கெட்டப் போட்டு மேக்கப் போட்டு மேக்கப் கலைச்சிட்டு வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு நான் போக முடியாது. போயிட்டு திருப்பி ஷூட்டிங் வந்தால் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மேக்கப் போடவே தொழுதுட்டேன் நான். ஆமாம், அது ஒரு வீடியோ வந்தது, நானும் அது பார்த்துருப்பீங்க சார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்லாம் பயங்கரமாக பரவுச்சு சார். பரவி தேவர் வேடம் எடுத்து தொழுதாருன்னு சொல்லிட்டு அப்போதான் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கவங்க, தாமுகல இருக்கவங்க, STPல இருக்கவங்க இவங்கெல்லாம் பாராட்டினாங்க. என்ன சொல்றாங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ்ல, இதுதான்டா எங்களுக்குள்ள ரத்த பாசம், நாங்களும் தேவரை வந்து மாமா மச்சாங்கடா, அண்ணன் தம்பிங்கடா, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது அவங்க கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப தப்பு செஞ்சா, இஸ்லாத்துல வந்து ஒரு தப்பு செஞ்சா பொட்டு வச்சா ஆறாம்னு எதிர்க்கக்கூடிய இந்த டீம்லாம் வந்து இந்த வேடம் ஏற்று நான் தொழுத உடனே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நான் ஒரு வேடம் ஏற்று தொழுகிறப்ப அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமும் தேவரும் வந்து ஒண்ணுன்ற மாதிரி எல்லா மனசுக்குள்ள வச்சு தென் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வலைத்தளங்கள்ல அவ்வளவு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க எனக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப ஜாதி மதம் பேதங்கள்லாம் இனிமேல் இருக்காது சார். அந்த படம் வந்தா இந்த படமே அதான் சொல்ல போகுது, நம்ம எல்லாம் ஒண்ணுதான், மனிதர்கள் தான், அப்படிதான் இந்த படம் சொல்லுது. சரி, தேசிய தலைவர்னு வச்சிருக்கீங்க படத்தினுடைய பெயர். இந்த தேசிய தலைவர் தான், இதை தவிர்த்து வேற ஏதேனும் சிறப்பு காரணம் இருக்கா என்ன? சார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு வச்சுட்டா ஒரு கம்யூனிட்டி ஆயிடும் சார். சரி, நீங்க என்ன வச்சாலும் அது கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தேசிய தலைவர் நாங்கள் எதுக்கு வச்சோன்னா, அவர் ஒரு மனிதர்களுக்கு மட்டும், ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் உள்ள தலைவர் கிடையாது. அவர் நேஷனல் லீடரு. எப்படி நீங்க வந்து காந்திய நேஷனல் லீடர் சொல்றீங்க, நேரு சொல்றீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றீங்களா, அது மாதிரி இவர் ஒரு நேஷனல் லீடர். இவர் வந்து ஜாதிய தலைவராக நீங்க கட்டமைக்காதீங்க அப்படின்னு அந்த டைட்டில் வைக்கிறதுக்கு எனக்கு பெரிய போராட்டம் சார். இந்த டைட்டில் கொண்டு போய் பதிகிறப்போ இல்லை வேற ஆள் பதிச்சுட்டாருனாங்க. இதை பல லட்சம் செலவு பண்ணி தான் டைட்டிலே நான் வாங்கினேன். இந்த டைட்டில் நாங்கள் யாரும் பதியல சார். நான் வைக்க போன ஒரு போஸ்ட் அடிச்சோன்னா ஒரு ஆள் போய் பதிகிறாரு. இந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டா நீங்க 3 லட்சம் கொடுத்தா தான் டைட்டில் கொடுப்பேன்னாரு. ஓ, அந்த மாதிரி வந்தாங்களா? சார் என்ன அதுக்கு என்ன காப்பி ரைட்ஸ் அவங்க வச்சிருக்காங்களா என்ன? இல்ல சார், அது அமைப்புகள் ப்ரொடியூசர் கவுன்சில் கில்ட்னு இருக்கு, அங்க போய் டைட்டில் பதிஞ்சிருவாங்க சார். இப்போ நான் ஒரு டைட்டில் வைக்க போறேன்னு நினைச்சா, இப்போ நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த டைட்டில் அவங்க பதிஞ்சுக்குவாங்க. பதிஞ்சிட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க, இந்த டைட்டில் வேணும்னா நீங்க பணம் கொடுத்தா கொடுத்துடுறோம், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படிலாம் பேசிதான் டைட்டில்லாம் வாங்கியிருக்கேன் நான். அதனால எனக்கு வந்து இந்த படத்தை நகர்த்தும் போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். நான் எல்லாத்தையும் உடச்சு தான் போயிட்டு இருக்கேன். படத்தின் கதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். இதுல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நீங்க காட்டுறீங்கன்னா இமானுவேல் சேகரன் அவர்களையும் காட்டி ஆகணும், காமராஜர் அவர்களையும் காட்டி ஆகணும், அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் காட்டியாக வேண்டும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் வரிசைப்படுத்தி நிறைய பேர் சொல்லலாம். இவர்கள் எல்லாம் எப்படி காட்சிப்படுத்திருக்கீங்க, அதுதான் கதை வந்து மக்கள் கிட்ட போய் சேரப்போகுது. சரிங்களா? அதை ரொம்ப உன்னிப்பா அந்த படத்துல கவனிப்பாங்க. அது எவ்வளவு கவனமா கையாண்டிருக்கீங்க நீங்க. மறைக்கப்பட்ட வரலாறை கொடுக்குறீங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனால் எவ்வளவு கவனமா கையாண்டிருக்கீங்க அது ரொம்ப முக்கியம் இல்ல சார். 100% உண்மையை சொல்லியிருக்கோம் சார். சரி, கவனம்னு சொல்றதோட இதுல 100% ட்ரூ, உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். சரி, இந்த உண்மையே சொல்லியிருக்கோம். இதுல வந்து எவ்வளவு ஜாகிரதையா கையாண்டிருக்கீங்கன்னா எங்க டைரக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு எவ்வளவு ஜாகிரதையா கையாண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு காட்சி நாங்க படுத்தும் போதும் நவமணி கூட இருக்காரு. சின்ன மிஸ்டேக்னா கூட வந்துருவாரு, இப்படி எடுக்க கூடாது, இப்படி நடக்கல அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்கை நிறுத்துவாரு. ஷூட்டிங்கை நிறைய வாட்டி நிறுத்தி இருக்காரு. அது மாதிரி ஒரு சின்ன பெயிண்டிங்ல ஒரு தப்பு வந்துருச்சு சார், பேக்ரவுண்ட் பெயிண்டிங்ல, அதுக்கு ஷூட்டிங் நிறுத்திட்டாரு. இந்த பேக்ரவுண்ட் பெயிண்டிங் மாத்தினாதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால எங்கேயுமே நாங்க உண்மையை மறைக்கல, கரெக்டா டிராவல் பண்ணிருக்கோம். இது வந்து சென்சார் பார்த்துட்டு சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா இது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்ப்பாங்க, முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போவோம். அவரும் பார்த்துட்டு தான் இந்த படம் நிச்சயமா நாங்க எப்படி எடுத்துக்கோமோ அப்படியே வரோம் சார். உண்மையை அப்படியே கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வரும்போது பெரிய மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற பல தலைவர்களுடைய வரலாறு கொடுக்கும்போது சரியா ஒரு மெசேஜை கொடுக்கல, தவறா சித்தரிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் எப்பவுமே வரும். ஏன்னா இங்க வெளியில சென்சாருக்கு மிஞ்சின சென்சார் ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்குது. அதையெல்லாம் டெஃபினட்டா ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலை எல்லா படங்களுக்கும் சரியா கொடுத்திருந்தாலும் இருக்கும். அதற்கும் தயாரா இருக்கீங்களா? நாங்க எங்கேயுமே தப்பு பண்ணல சார். ஒரு தலைவரையோ இன்னொரு அரசியல் தலைவரையோ இல்ல கீழ்த்தரமா காட்டவே இல்லை. அந்த படத்துல என்ன நடந்தா அதான் காட்டியிருக்கோம். அப்படி நீங்க எதிர்ப்புகள் கிளப்புனீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அதுக்கு பதில் சொல்லுவார்.
சரி. ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் தப்பாக எடுத்தால் இந்த காட்சிகள் கண்டிப்பாக படத்தில் வராது சார். நாங்கள் சரியாக எடுத்தால் கண்டிப்பாக வரும். ஏன்னா நாங்கள் சரியாக எடுத்திருக்கோம் 100%. அதனால் இந்த படங்கள் வரும். இந்த எதிர்ப்புகளை பற்றி நான் இந்த படம் எடுக்கிறப்போ எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எதிர்ப்புகள்லேயே நம்ம ட்ராவல் பண்ணி தான் சார் இந்த படத்தை வந்திருக்கேன். ஏன்னா முத்துராமலிங்க தேவர்னாவே எதிர்ப்புகள் தான் நிறைய. சரி. ஏன்னா கான்ட்ரவர்சிகள் நிறைய அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க சார். அதனால இந்த படத்தை எடுக்கிறப்போ சில விஷயங்கள் இது மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். ரிலீஸ் ஆகிறப்போ இது மாதிரி வரும். நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா சரியான முறையில் நாங்கள் எடுத்திருக்கோம்னு எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேவர் வெர்சஸ் இமானுவேல் சேகரன் அப்படின்னு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, சரிங்களா? அதெல்லாம் மாறணும், எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், அதுதான் தேசிய தலைவர். அவர் தான் அதை தான் சொன்னார். திரு இமானுவேல் சேகரன் அவரும் சாதி ஒழிப்பு போராளி, அதற்காக தான் போராடினார். அதை இந்த பீஸ் கமிட்டி கூட்டம் அதையெல்லாம் எப்படி காட்டியிருக்கீங்க காட்சியில்? பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடந்துச்சுன்னு அன்னைக்கு இருந்த கலெக்டர் சொல்லியிருக்காரோ, அப்போ கலெக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். சரி. பீஸ் கமிட்டி எப்படி நடந்துச்சுன்னு அது காப்பி என்கிட்ட இருக்கு, நான் தரேன் உங்களுக்கு. அந்த கலெக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அதே மாதிரி எடுத்திருக்காரு எங்கள் டைரக்டர். சரி. யார் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க, செகண்ட் யார் வந்தாங்க, தேர்ட் யார் வந்தாங்க, அப்புறம் யார் என்னென்ன பேசுனாங்க, யார் எங்கெங்க கையெழுத்து போட்டாங்க, அங்கே நடந்த பிரச்சனைகள்னாலும் கலெக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சரி. அப்போ இருந்த கலெக்டர் அந்த கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நாங்கள் அந்த ஸ்க்ரீன் அதை பண்ணியிருக்கோம் சீன். சரி. இமானுவேல் சேகரனுடைய கதையை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கீங்க சார்? அதில் அது அப்படியே கொடுத்துருக்கீங்களா, இல்லை இன்றைக்கு என்ன நாளைக்கு எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு ஏதாவது சின்னதாக ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்களா? அதை நாங்கள் ஒரு டீசரை வச்சு தான் நான் இந்த கேள்வி கேட்கணும். பட் இருந்தாலும் நான் இப்போவே உங்ககிட்ட பேட்டி எடுக்கும்போதே அதை தெளிவுபடுத்திடணும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு. இல்லை சார், இப்போ இதே நிறைய பேர் கேட்குறாங்க சார். பட் இது வந்து என்ன நடந்துச்சு அதுதான் சார் எடுத்திருக்கோம். சரி. அதாவது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சாட்சிகள் சொல்லியிருக்காங்க. ஐயாவுடைய கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாட்சிகள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்கள் ஸ்க்ரீனில் வச்சுருக்கோம். ஏன்னா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே என்கிட்ட இருக்கு, அவர் விடுதலை பண்ண காப்பி என்கிட்ட வச்சிருக்கேன். எல்லாமே ஆதாரம் இருக்கு சார் மொத்தமே. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, எது நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சாட்சிகளும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எங்கள் டைரக்டர் எடுத்திருக்காரு. முத்துராமலிங்க தேவரை உள்வாங்கி இதில் நடிச்சிருக்கீங்க, அதனால கேட்குறேன், உங்கள் பார்வையில் இமானுவேல் சேகரனார் எப்படி? இமானுவேல் சேகரனுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் எங்கேயுமே சம்பந்தமே கிடையாது சார். இந்த படத்துல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும். இமானுவேல் சேகரன் நாங்கள் இதில் வந்து காட்சிப்படுத்தினா 2 சீன் தான் பண்ணியிருப்போம். தேவர் வாழ்க்கையில் அவர் எத்தனை காட்சிகள் வந்திருக்காரோ அந்த காட்சிகள் தான். ஏன்னா அவருடைய படம் நாங்கள் எடுக்கல. இப்போ தேவர் படம் எடுக்கிறதுனால அந்த காட்சிகள் மட்டும் எடுத்திருக்கோம். அந்த காட்சிகளில் அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் எடுத்திருக்கோம். காமராஜரும் தேவரும் எப்படி காட்சிப்படுத்தியிருக்கீங்க, அதை பற்றி நீங்க என்ன உள் வாங்கியிருக்கீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த படப்பிடிப்பின் போது? இல்லை சார், இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்காரு சார். நான் வந்து வீரம் விளைஞ்ச மண்ணில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மதுரையில் போய் பேசுகிறாரு. என்ன பேசியிருக்காருன்னா, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வந்து அரசியல் நிற்கிறப்போ ஒரு கூட்டம் கடத்திட்டு போயிடுது. அந்த கூட்டம் கடத்திட்டு போன சம்பவம் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் அப்போ சொல்கிறாரு, நான் மேடை ஏறி பேசி முடிக்கிறதுக்குள்ளே காமராஜர் இங்கே வரலன்னா நீங்கள் யாரும் கவச உடை அணிந்தால் ரோட்டில் நடக்கணும் பார்த்துங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விட்டார். அவர் எச்சரிக்கை விட்டு இறங்கிறதுக்குள்ளே காமராஜரை கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு பதிவுகள் இருக்குது. அவர் மட்டும் பேசல, எத்தனையோ தலைவர்கள் பேசியிருக்காங்க. இப்போ இருக்க முதலமைச்சர் கூட பேசியிருக்காரு. இந்த சீன்ஸ்லாம் இருக்கும் சார் கண்டிப்பாக. சரி. இப்போ இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நான் சொல்ல படத்தில் நாங்கள் புதுசாக புகுத்தில் இல்லை, வரலாற்று நடந்த விஷயங்கள் தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், முதலமைச்சர் பேசியிருக்காருன்னு சொல்லி இதை தான் வைக்க போகிறோம். இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. சரி. நேதாஜியோடைய பயணம், அவருடைய உற்ற சகோதரராகவே அவருடைய தாய்க்கு கொண்டு போய் அறிமுகப்படுத்துறது, வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா போறது, அதையெல்லாம் காட்சிப்படுத்திருக்கீங்களா? 100% இருக்கு. நேதாஜி போய் தன்னுடைய தயார்கிட்ட உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவன் பேர் முத்துராமலிங்க தேவர்னு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது போக ஐயா ஒரு வருடம் வந்து இந்தியாவிலே இல்லை, எங்க போனாலும் தெரியாது. அப்போ ஐயா போயிட்டு வரும்போது மீசெல்லாம் இல்லாம வராரு. அப்போ வந்து போர் பயிற்சி பண்ணிட்டாருன்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நிறைய புத்தகங்கள் நிறைய. நான் இப்போ தேவரை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் PhD வாங்குற அளவுக்கு நான் படிச்சிருப்பேன் சார். எங்கள் டைரக்டர் அப்படி தான். ஏன்னா 3 வருஷமா இதே வேலையை தான் இருக்கேன் நான். இப்போ போர் பயிற்சி பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்களே தவிர அதுக்குண்டான பதிவுகளோ ஃபோட்டோக்களோ எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் இந்த படத்தில் அது பண்ணியிருக்கோம். ஐயா போர் பயிற்சி பண்ணுறது, நேதாஜியோட இருக்கிறது எல்லாமே நாங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பெரிய வரலாற்று பதிவாக ஃபோட்டோவாக கிடைக்கும், படமாக கிடைக்கும். இந்த படம் வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி குரு பூஜை அப்போது வெளியிடுவதாக நீங்க முன்முடிவு எடுத்திருக்கீங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ தேவர் ஜெயந்தி அன்னைக்கு தான் சார் ஆரம்பிச்சேன். சரி. சிங்கிள் ட்ராக் லான்ச் பண்றப்போ 2018 எந்த வருடம்? தேவர் ஜெயந்தி அன்னைக்கு தான் சிங்கிள் ட்ராக். 3 வருஷம் ஆச்சு சார். ஃபர்ஸ்ட் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு பட பூஜை சார். 2வது தேவர் ஜெயந்தி அன்னைக்கு இளையராஜாவுடைய மியூசிக்ல சிங்கிள் ட்ராக் லான்ச் பண்ணோம், ஒரே ஒரு பாட்டு.
இப்போ இந்த தேவர் ஜெயந்தி அன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் சார். இதுதான் பிளான். இப்போ வருகின்ற 24 இல்லைன்னா 20 வந்து ஆடியோ லான்ச் பண்ணிட்டு அப்படியே படம் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குது வேகமா. பலதரப்பட்ட சமூகங்களாக கூறுகளாக பிரிந்திருக்கிற ஒரு காலகட்டமாக தான் நம்ம இருக்கோம். பட் இதெல்லாம் மாறணுன்றதுதான் நம்ம வாழ்ந்து மறைந்த தலைவர்களுடைய எல்லாருடைய எண்ணமா இருந்தது. இது எல்லாருடைய ஆதரவையும் பெறுமா இந்த படம்? சார், நான் ஒரு பிறப்பால் இஸ்லாமியன். என்னுடைய மனைவி வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். சரி. எங்க வீட்டில் வந்து மதம்லாம் கிடையாது சார். இஸ்லாம் வந்து மார்க்கம். இஸ்லாம் வந்து மதமே கிடையாது, ஒரு மார்க்கம். அதை நீங்கள் கூட ஏற்றுக்கலாம், நான் கூட ஏற்றுக்கலாம். அவுஜுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவ்வல் கலிமா தய்யிப் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்கள் சொன்னீங்கன்னா முஸ்லீம் ஆயிடுவீங்க. சரி. இது என்னன்னா, இறைவன் ஒருவனே, இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, இறைவன் தான் தனித்தவன் அப்படின்னு தமிழுடைய ஆக்கம் இது. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இஸ்லாமியனா ஆயிடுவீங்க. இது இஸ்லாம் மதம் அல்ல, மார்க்கம். உலகத்தில் இவ்வளோ பெரிய மார்க்கம் வந்து இஸ்லாமியோட மார்க்கம் உங்களுக்கு தெரியும். நான் வந்து லவ் பண்ணி என் ஒய்ஃப் வந்து நாடாடுறாங்க. இப்போ என்னோட அவங்க ரொம்ப டிவோஷனலாக நோன்பு வைக்கிறது தொழுவதெல்லாம் அதிகமாகிட்டாங்க அவங்க. நான் எதுவும் மாற்ற சொல்ல, ஒன்றும் சொல்ல. இப்போ இப்படி இருக்கப்போ என் கூட சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போவேன், அஜ்மீர் போவேன், சர்ச் போவேன். எங்கே நான் போகாத இடம் கிடையாது, எல்லா கோயிலுக்கும் நான் போவேன். எனக்கு வந்து மதங்கள்லாம் முக்கியம் கிடையாது சார், மனங்கள் மட்டும் முக்கியம். அப்படிதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவன் சொன்னார். நீங்களே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. எவன் ஒருவன் நான் என் பேரை சொல்லி ஜாதி பேரை சொல்லி செய்கிறானா அவன் வந்து இதயத்தை குத்தி ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமன்னு சொல்கிறாரு. ஆமாம். அதே மாதிரி தான் இப்போ அந்த ஜாதி மதம் பேதங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும், எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகணுன்றதுக்கு உண்டான படங்கள் தான் இது. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தேவர்னா வந்து எங்கள் சிலையா நிற்கிற நந்தனத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய இளைஞர்கள்லாம். நிறைய பேருக்கு தெரியாது தேவர்னா யாருன்னு ஒரு வாழ்க்கை வரலாறு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அது பார்த்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காரு, நம்மளும் அது மாதிரி வாழ்றதுக்கு ட்ரை பண்ணோம், எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய திட்டம் அடுத்து வேறொரு வாழ்ந்த தலைவர்கள் பற்றியும் வாழ்ந்த ஒரு சாதனையாளர்கள் பற்றியும் புரட்சியாளர்கள் பற்றியும் நடிப்பதாகவும் உங்களுக்கு திட்டம் இருக்குதா ஃபியூச்சர்ல, எதிர்காலத்திலையும்? எதிர்காலத்தில் சார் இப்போ கொண்டு வந்துட்டாங்க அடுத்த ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் என்ன சார் இது இப்போ முடிக்க போறோம்னு தெரிஞ்ச உடனே அடுத்து வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் பத்தி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மருது ஸ்கொயர்னு சொல்லி டைட்டில் வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மருது ஸ்கொயர். ஆமாம். இதில் வந்து வேலு நாச்சியாரில் ஆரம்பித்து மருது சின்ன மருது பெரிய மருதுகள் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் சார் ஏஆர் ரஹ்மான் சார் தான் பேசிட்டு இருக்கோம். அவர் கன்ஃபார்ம் ஆகிடுவார் 100%. அவரை வச்சு ட்ராவல் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த கட்ட யார் யார் என்னென்ன டெக்னீஷியன் இனிமேல் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இதுக்கு ஒரு நண்பர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார், என் ஃப்ரெண்டு. அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி வராது. பட் அவரை வச்சு இந்த படம் நகர்த்தலான்ட்டு இருக்கோம். ஏன்னா இது மாதிரி நம்ம இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடமாக வரலாற்றுக்களை முன்னோக்கிய படங்கள் வந்துகிட்டே இருக்கும். 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா வரலாற்று, ஏன்னா எல்லா கதைகளும் எல்லாரும் எடுத்துட்டாங்க சார். எந்த கதையை எடுத்தாலும் ஏதோ ஒன்று தழுவுதான் இருக்குது, படங்கள் ஓட மாட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. வரலாற்று படங்களை எடுக்கும்போது உங்களுக்கு 100% சேஃப்டி வரும். ஏன்னா வரலாறுகளை தெரியணும்னு இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து முன் வராங்க சமீப காலமாக. அது மாதிரி இப்போ வரலாற்று படங்களை நாங்கள் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மருது சகோதரர்கள் எடுக்கிறப்போ அந்த நிறைய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் எங்களை தூண்டிட்டு இருக்காங்க, நீங்கள் பண்ணுங்க அடுத்தது, ஏன்னா நீங்கள் தேவரையே பண்ணிட்டீங்க, மருது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த முக்குளத்து சமூகத்தை சார்ந்தே தொடர்ச்சியாக ப்ராஜெக்ட் அப்படி போகிற மாதிரி ஃபீல் ஆகலையா? இல்லை சார், கலைஞனுக்கு மதம் மொழி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி வெகுஜன மக்கள் பார்த்தாங்கன்னா அப்படி ஒரு ஃபீல். நான் இப்போ இன்னொன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார்? அதுக்கு உண்டான விஷயங்கள் எனக்கு இன்னும் வரல. சொன்ன மக்கள் அதையும் இல்லை, நான் இப்போ ரெட்டைமலை சீனிவாசன் பண்ணலான்ட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு என்கிட்ட. சரி, அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு, ஏன்னா அந்த உருவ அமைப்பு எனக்கு பொருந்துமா இல்லையா, இல்லை அதுக்காக நான் என்ன மாற்றிக்கணுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் முடிப்போம். அப்புறம் அந்த நான் வந்து ஒரு மதத்தை சார்ந்தோ இல்லைன்னா ஒரு முக்குளத்தை சார்ந்தோ அப்படி நான் ட்ராவல் பண்ண நான் விரும்பவே மாட்டேன். யாருமே அதை விரும்ப மாட்டாங்க சார். நான் வந்து ஒரு கலைஞனா வெளியில் வரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதம் முதல்ல எனக்கு கொடுத்துட்டாரு. அதை வந்து நான் கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த வழியில் போகணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவர் ஜாதி மதம் மொழி இனம்லாம் பார்க்காத ஒருத்தர். அவர் வழியில தான் நானும் போகணும்னு ஆசைப்படுவேன். தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் அப்படின்னு சொன்னாரு. உங்களுடைய 2 கண்களா யாரை வைத்து இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக முடிச்சிருக்கிறதா நீங்க உணர்றீங்க? எனக்கு 2 கண்ணுமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் சார். சரி, என்ன 2 கண்ணுமே, ஏன்னா ஒரு கண் இன்னொரு பார்வை, இன்னொரு கண் இன்னொரு பார்வை பார்க்க முடியாது. 2 கண்ணும் ஒரே பார்வை தான் பார்க்க முடியும். அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அவரை வச்சுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. ஒரு சித்தர், தேவர் என்பவர் ஒரு சித்தர். நான் சித்தராகவே வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்க.
இந்த சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் இவர்கள் எல்லாம் எப்பவுமே முற்றும் துறந்தவர்கள் போல பேசுவாங்க. அந்த மாதிரி உங்களை சந்தித்த 32 சித்தரா சொன்னீங்க, ஆமா, நிறைய அவர்கள்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்களை பார்த்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க சார் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இருக்கா இல்லை சார், அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாருமே பொதுவாக பயன்படுத்தின வார்த்தைகள் என்னென்னா, முத்துராமலிங்க தேவர் ஒரு சித்தர் இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் வேடம் உனக்கு பொருந்தி இருக்கு, நீ நடிச்சிருக்க, இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வந்து காட்டுறேன்னா உனக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது, நீ பெரிய லெவலில் வருவேன், கண்டிப்பாக உனக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும், நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னை அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் நான் நினச்சதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அவருடைய ஆசீர்வாதம் தான் சார். இந்த படம் வெற்றி பெறட்டும், வெளிவரட்டும், மக்கள் பார்க்கட்டும், தேவருடைய வரலாறு போய் சேரட்டும். அந்த மறைக்கப்பட்ட வரலாறை கொடுக்க நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. இந்த படம் பெரிய அளவுக்கு போய் சேர வேண்டியவர்களுக்கு சேரட்டும், புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இயல்பாக சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஜெயம் பஷீர் சார். நன்றி சார் மாதேஷ் சார். உங்களுக்கும் உங்களுடைய ஆதான் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். இந்த படம் ஒரு ஜாதி மத பேதமற்ற ஒரு படம். எல்லாரும் இதை பார்க்கணும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய இந்த வாழ்க்கை உலகம் முழுவதும் போகணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி. தேவரின் ஆசி ஆதனுக்கும் கிட்டட்டும். நன்றி சார். நன்றி.